ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இந்த ஊரே மதிக்கிற நம்ம பாரி ஐயா ராசாத்தி என் பொண்ணு மாதிரிப்பா, அவளை கட்டிக்க சம்பந்தமான என்ன கேட்டப்போ என்னால பதில் சொல்லவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க. உங்க பேச்ச மீறி நான் தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வரப்போற பொண்ணுக்குன்னு ஒரு கனவு இருக்குயா. அந்த கனவை முழுசா நிறைவேற்ற முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அவ மனசு கோணாத அளவுக்காவது ஏதாவது செய்யணும் இல்லையா? நான் சங்கரு, உனக்கு இந்த ஆளு மகுடி ஊத்திட்டாப்லையா? இப்படி மயங்கி போய் கிடக்குற? ஐயா சொல்லுங்க ஐயா. எங்க இருக்க நீ? இப்பதான் ஐயா குளிக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் ரைஸ் மில் வரையும் வந்துட்டு போ. ரைஸ் மில்கா? என்ன விஷயம்? ஏதாவது அர்ஜென்ட் ஐயா? நேர்ல வா சொல்றேன். ஐயா ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் நம்ம மில்லு முன்னால் நின்று இருக்காங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? தோ இங்க இருக்கானே ராமு, ரேஷன் கடை அரிசியை கடத்திக்கிட்டு வந்து உன் மில்லுக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றான். அத கேட்டு இவரும் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மில்லு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காரு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? சங்கர் மேல ஒருத்தன் குத்த சொல்லியிருக்கான். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். சங்கர சந்தேகப்பட்டுலாம் வரலனா? சந்தேகம் இல்லாம இருந்தா அபாண்டமா போய் சொன்னா அவன் வாயை உடைச்சு சங்கரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இருக்கணும். சந்தேகம் இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து 2 நாள்ல மணமேடையில உட்கார போறவன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருக்கீங்களே. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்னையா ஆளாளுக்கு இப்படி படப்படன்னு பேசினா எனக்கு என்னையா தெரியும்? என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல சங்கர், உன்னோட மில்லுல ரேஷன் அரிசியை கடத்திட்டு வந்து பாலிஷ் போட்டு பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு ஏதாவது தகவல் வந்துச்சு. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு தான் நாங்க எல்லாரும் வந்தோம். என்னையா நீங்க நம்புறீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நான் நேர்மையா தொழில் பண்ணிட்டு இருக்கனாலதான் நொடிஞ்சு போய் இன்னைக்கு கடனை வாங்கி தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ராமண்ண, என்னென்ன இதெல்லாம்? ஐயா, நான் முன்ன சொன்னதுதான். இன்னைக்கு காலையில ரேஷன் அரிசி இறக்குனத என் கண்ணால பார்த்தேன். இது சத்தியங்கய்யா. ஐயா, இன்னைக்கு காலையில இருந்து நான் மில்ல திறக்கவே இல்லை. நானும் வீட்டுல தான் இருந்தேன். நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மில்லுக்கே வரேன். சரி, மில்லு சாவி வேற யார்கிட்ட இருக்குதா? இருக்குயா, என் கூட அசோக்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கியா. ஏன்னா அவனும் ஊருக்கு போயிருக்கான், இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில அரிசி இறக்கி இருக்க முடியாதியா. இப்ப உங்ககிட்ட வேற சாவி இருக்குதா? இருக்கியா? அப்படின்னா ஒண்ணு செய்ய, மில்ல தொற. சரிங்க. நில்லுப்பா. இவ்ளோ தூரம் என் புள்ள சொல்லியும் இந்த தள்ளுவாரி பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு என் புள்ள மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? ஐயோ அப்படி இல்ல. நீ எந்த ஒரு விஷயத்தையும் மூடி மறைச்சாதான் பிரச்சனை. திறந்து பார்த்துட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா யாரும் பேச மாட்டாங்கல்ல. அதனாலதான் சொல்றேன், குற்றம் சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லைன்னு நிரூபிச்சுட்டா அப்புறம் இன்னொரு தடவை குற்றம் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ இந்த ஊருக்கு தர மரியாதை என் புள்ளைக்கு இல்ல, அதானே சொல்ல வரீங்க? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியாமா நீ? ஐயா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. என் மடியில கனம் இல்ல, அதனால பயம் இல்ல. ஐயா நீங்க வாங்க ஐயா. ராமன வான வா. அம்மா கொஞ்சம் வழி விடு, நல்லா பாத்துக்கோ. இதுதான் பாலிஷ் போற மிஷின், சரியா? நேத்து ஷட் டவுன் பண்ணது, இன்னும் ஆன் பண்ணல. பாரு, செக் பண்ணு. பாலிஷ் போட்டா அரிசி எல்லாம் இங்கேயே வச்சிருப்ப? ஓ, குடோன்ல இருக்குன்னு நினைக்கிறியா? வா செக் பண்ணு. வாங்க. ராமண்ண வா.
இதான் குடோன்னு. செக் பண்ணு, எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு பாரு. ஐயா இதாயா கவர்மெண்ட் அரிசி? நான் சொன்னதுக்கு இந்த அம்மா இந்த பேச்சு பேசுறாங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஐயா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுயா. இந்த அரிசி மூட்டை இங்க எப்படி வந்ததுன்னு உண்மையில எனக்கு தெரியாதுயா. மாட்டிக்கிட்டு எல்லாருமே சொல்ற வார்த்தை தான்டா இது. கஞ்சிக்கு வழி இல்லாதவன் கால் வயிற்றுக்கு கடைசியா நம்பி இருக்குது இந்த ரேஷன் அரிசியை தான்டா. அதை போய் இப்படி பண்ணிட்டியே, நல்லா இருப்பியா? நீ பண்ணிட்டியா? நீ நல்லா இருக்கியா? இப்படி பண்ணிட்டியா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன சங்கர் இப்படி பண்ணிட்டிய? ஐயா நிஜமாவே எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுயா. உன் இடத்துல தான் இருக்குது, உனக்கு தெரியாத எப்படி சங்கர்? நீ பண்ணது தப்பு. பேசாம ஊர்க்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த அரிசி எல்லாம் ரேஷன் கடைக்கு திருப்பி அனுப்பு. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. இத பாருங்க, தப்பு நடந்து போச்சு. இதை இத்தோட விட்டுருங்க. ஒரு வண்டியை வர சொல்லி இந்த அரிசி மூட்டையெல்லாம் உங்க ரேஷன் கடையில வைங்க. வா 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 வா. போதும். ஏப்பா ஒரு 2 பேரும் போய் அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வாங்க. போங்க போங்க, சீக்கிரமா வாங்க. கொஞ்ச நவருங்க. ஐயா எந்த மூட்டை ஐயா? ரேஷன் கடை அரிசியை பாலிஷ் போட கொண்டாந்து வச்சிருந்தீங்கல்ல, அந்த மூட்டைய. ஐயா நேத்து 2 பேர் பாலிஷ் போட கொண்டு வந்தாங்க. என்னையா சொல்ற? ஆமா ஐயா, நான் ஊருக்கு போயிட்டு இப்ப கற்கால தான் வந்தேன். எங்கிட்ட இருந்த சாவி வச்சு மில்ல திறந்தப்போ 2 பேர் வந்தாங்க. 10 மூட்டை அரிசி இருக்கு, பாலிஷ் போட்டு தர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் மில்லுல வேலை கம்மியா இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டேயா. அவங்களும் சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கய்யா. அதனால நானும் டிஃபன் சாப்பிட போயிட்டு இப்பதான் வரேன். என் புள்ள அத்தனை தடவை சொன்னானே இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரு கேட்டா? என் புள்ளைய சரியா விசாரிக்காம இந்த ஊர்க்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல நீங்க இந்த அளவுக்கு அவசரப்பட்டிருக்க கூடாதுங்க ஐயா. தப்பு யார் பண்ணாலும் எல்லாரும் ஒண்ணுதான். இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். தீர விசாரிச்சிருக்கணும். நானே சங்கர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன். கபடி 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 ரைட்ல போ. கபடி 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 குமரா, வா, வா, வா. கபடி 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 கபடி. ஏய் எங்கடா அங்க பாக்குறீங்க? விளையாடும் போது கவனம் இங்க இருக்கணும். இனியன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
சரி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வாடா குமரா. இவனால தானடா இவ்வளவு பிரச்சனையுமே. திருப்பி அவன் பாத்துப்பா. நீ அமைதியாரா. என்ன பேசணும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு. எதுக்கு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. அதுக்கு காரணம் என்ன சொல்லு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா ஒரு சிங்கம் மாதிரி. அவர் முன்னாடி நின்னு பேசுற கூட பயப்படுவானுங்க. அப்படிப்பட்டவர் நெஞ்சு மேல ஒருத்தர் மிதிச்சிட்டானா அதுக்கு நான் தானே காரணம். உன் மேல வச்சிருந்த காதல்னால தானே இப்படி ஒரு அவமானம் வந்துச்சு. இந்த வலி என்ன காலத்துக்கும் நிம்மதியா இருக்க விடாது. இதுக்கு ஒரே பிராயச்சித்தம் என் கவனம் மொத்தத்தையும் என் விளையாட்டுல காட்டுறது தான். நீ சொன்னதும் ஒரு வகையில் உண்மைதான். உன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. உன் லட்சியம் வேற, என் லட்சியம் வேற. இப்ப என் லட்சியம் என்னன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. தோ இந்த கபடி தான் என் லட்சியம், என் வாழ்க்கை எல்லாமே. என் வாழ்க்கை பாதை இப்ப தெளிவா இருக்கு, எந்த குழப்பமும் இல்லை. எனக்கு இப்படி ஒரு தெளிவு வர்றதுக்கு உங்க அட்வைஸ் தான் காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏடா அந்த பக்கத்து ஒரு திருவிழாவுல ஏதோ பேசுனது போதும், வாங்க. இந்த வரேன்டா. டேய் சங்கர், சங்கர், இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டிடு. என்னடா பேசாம இருக்க? உன்னை மன்னிப்பு கேட்க வச்ச அந்த பெரிய மனுஷனுக்கு நான் கும்பிடுற குலசாமி உடனே தண்டனை கொடுத்துடுச்சு. அந்த அரிசி மூட்டைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அசோக் அங்க சொல்லிட்டான். என்னடா பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது, நீ சிரிக்கிற? ஊர் பெரிய மனுஷன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? என்னால மன்னிக்க முடியாதுப்பா. இத்தனை வருஷமா பார்த்த உன் பேச்ச நம்பாம, அதுவும் உண்மையை சரியா விசாரிக்காம மன்னிப்பு கேட்க வச்ச இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவன் மூலமா வர எதுவுமே நமக்கு வேண்டாண்டா. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. கல்யாணத்தை நிறுத்திடு. இரு இரு இரு, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆற? சங்கர், பாரி ஐயா. சங்கர், அவர் எதுக்கு இங்க? ஐயா நீ என்ன எங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்கயா. வாங்கயா. அம்மா ஐயா வந்திருக்காரு, வாங்கயா உட்காருங்க. நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன அது? நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இல்ல சங்கர், தப்பு யார் பண்ணாலும் மன்னிப்பு கேட்கறது தானே நியாயம். நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன். நீ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் ஐயா, அங்கேயே என்னால என் மேல தப்பு இல்லைன்னு என்னால நிரூபிச்சிருக்க முடியும். நான் எப்பவுமே எங்க ஐயாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னா அங்க அமைதியா இருந்துட்டேன் ஐயா. என்னதான் இருந்தாலும் சரியா விசாரிக்காம அத்தனை பேருக்கு மத்தியிலும் நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி, நீங்களே என்னை மன்னிச்சிருங்க. ஐயா என்னையா சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு நான் அப்பவே மறந்துட்டேன்யா. இல்ல, அன்னைக்கு இன்னும் என் மேல இருக்க கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். எதுவுமே பேச மாட்டாங்க. ஐயா அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது ஐயா. குழந்தை மாதிரி கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிரும். விடுங்க ஐயா. சங்கர், சொல்லுங்க ஐயா. இந்த பிரச்சனைனால ராசாத்தி கல்யாணத்துல எந்த பாதிப்பு வந்துடாதுல்ல? என்னையா அது? நீங்க நிச்சயம் பண்ண அந்த கல்யாணம் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி நடக்கும்யா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சங்கர், வயசுல நான் பெரியவனா இருந்தாலும் மனசால நீ ரொம்ப பெரிய மனுஷனாயிட்ட சங்கர். அப்படியெல்லாம் இல்லையா? ரொம்ப தயக்கத்தோட வந்த. இப்ப என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. அண்ணி, நான் கிளம்புறேன். அண்ணி
அம்மா அம்மா சரி சங்கர், ஆ, நான் போய் சரிங்க. மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரிங்க வரேன். என்ன ஜென்மண்டா நீ? அந்த ஆளுக்கு தான் எதுவும் இல்லன்னா நீயும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஏதோ ஒன்னு சொல்லுவாரா, அத நீயும் கேக்குற. ஊர் மத்தியில வச்சு அவர் எது வேணும்னாலும் பேசிட்டு இங்க வந்து இப்ப மன்னிப்பு கேட்டா அப்படியே உருகிடுவியா? நீ உப்பு போட்டு திங்கிற ஜென்மமா இருந்தா இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டு. அத்தோட இந்த ஆளு சங்காத்தத்தையும் இன்னியோட விட்டுடு. அம்மா இந்த கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. போய் வேலையை பாரு. என்னங்க ஆச்சு? பதட்டப்படாதீங்க. ராசாத்தி கல்யாணத்துல எந்த குழப்பமும் இல்ல. சங்கர் கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி நானே மன்னிப்பு கேட்டேன். அவனும் ரொம்ப பெரிய மனுஷத்தனத்தோட நடந்துகிட்டான். சரி, ராசாத்தி கூப்பிடுங்க. பாவம் சின்ன பொண்ணு, அவகிட்ட நடந்ததெல்லாம் நானே சொல்லிடுறேன். ராசாத்தி மாடியில தான் இருக்கா. ஓ ராசாத்தி, ராசாத்தி அம்மா இங்க வா. உட்காருங்க. பரவாயில்லைங்க. எல்லாரும் மாதிரி தான் சங்கர் இருப்பான்னு நினைச்சேன். வயசுல சின்ன பையனா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரிய மனுஷனா நடந்துகிட்டான். நடந்த சம்பவத்துக்கு அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஐயா, உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசக்கூடாதுன்னா நான் அமைதியா இருந்தேன்னு சொல்லி என்னையே வாயடக்கி வச்சுட்டான். கல்யாணமும் நீங்க நினைச்ச மாதிரிதான் நடக்கும்னு சொல்லிட்டான். ராசாத்தி, உட்காருமா, உட்காரு. வாழ்க்கைனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கே நீ இப்படி உடைஞ்சு போயிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரலாம். அதெல்லாம் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீ பாண்டியன் பொண்ணு. உங்க அப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா சமாளிப்பான். அதே தைரியம் உனக்கும் இருக்கணும். உன்னோட அதிர்ஷ்டம் சங்கர் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு புருஷனா வரப்போறான். அவன் உனக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பான். நீ எதையும் போட்டு மனசு குழப்பிக்காம தைரியமா இரு. ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணுங்கிற ஒரு ஆசை உன் மனசுல துளி கூட வரக்கூடாது. நீ குழந்தை பெத்துக்கிட்டா என் பொண்ணை கொடுமைப்படுத்துவேங்கிற காரணத்துக்காக நான் சொல்லலை. ஒரு பொண்ணை பார்த்தா அவளோட மனசால மட்டும் இல்லை, உடலாலையும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசை வரணும். உன்னை பார்த்தா அசோக்,
இந்த பாரிவேந்தர் அவரை நல்ல விளையாடு, ஊருக்கு பெரிய மனுஷன், என்ன ஏதுன்னு விசாரிக்காம எல்லாரும் முன்னால என்ன அசிங்கப்படுத்தினாண்டா. அதுவும் அந்த குண்டச்சி முன்னால என்ன அசிங்கப்படுத்திட்டான் மச்சான். எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? டேய் என்னடா பேசுற? குடிச்சிட்டு ஏதாவது உளராத. யாரா வளர்றா? நானா? டேய் ஊதுறா. ஏய் தண்ணி எல்லாம் வேணும். நான் தெளிவா பேசுறேன். இன்னைக்கு நான் பட்ட அவமானத்தோட வழிய அந்த பாரிவேந்தர் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிக்கணும்டா. நீயே சொல்றா, திருநாடா நானு, திருநாடு சொல்லுடா. அப்புறம்டா அந்த ஆளு அத்தனை பேர் முன்னாலையும் என் மேல திருட்டு பட்டம் கட்டி எல்லாரும் முன்னாலையும் என்ன மன்னிப்பு கேட்க வச்சான். தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை இருக்குல்ல. ஏய் என்னடா தண்டனை கொடுக்கலாம் சொல்றான்? கட்டிக்கு போற பொண்ணு முன்னால என்ன திருடான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சிட்டான் மச்சான். மன்னிப்பு கேட்க வச்சா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்றா? கொடுக்கணும்டா. அந்த ஆள் வாழ்நாள் போறா நினைச்சு பாக்குற மாதிரி சரியான தண்டனை கொடுக்கணும். கொடுக்கறேன், கொடுப்பேன்டா மச்சான். உனக்கே தெரியும் நான் ரம்யா மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தான்னு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு கற்பனையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எந்த பதிலும் சொல்லாம வந்தப்போ இந்த ஆளு எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த குண்டச்சி தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னப்போ நான் ஏன்டா ஒத்துக்கிட்டேன்? அந்த ஆள் மேல வச்சிருந்த மரியாதை தான்டா. நான் அந்த ஆள் மேல வச்சிருந்த மரியாதைக்கு அவெல்லாம் ஒர்த்தே இல்லடா.